Hi Nanba, welcome back to our channel. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. அந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேன்ஸ் கிளப் லோகோ மாரி எப்படி எடிட் பண்ணது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதேமாரி இந்த வீடியோவில் வந்து தலை அஜித் அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவரோட ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணது இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அதேமாரி நம்ம போன வீடியோ எதை பற்றி பார்த்துருந்தோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம பர்த்டேக்கு விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி ஒரு பேனர் எடிட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணும்னு நினச்சாலும் மேலே கார்ட்ஸ் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமலாம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல் பட்டன் தொட்டு ஆல் நோட்டிஸ் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம எடிட் பண்ணுறதுலாம் நீங்கள் சிறந்த முறையில் கற்றுக்க முடியும். அதனால் மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ நம்ம Pixellabல தான் எடிட் பண்ணியிருப்போம். அதனால் Pixellab நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சுங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற Pixellab நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். மறக்காமலாம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமலாம் ஜாயின் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம Pixellab ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு இதுமாரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கலரில் பேக்ரவுண்டு மாரி பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டைமண்ட் ஷேப்பில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஸ்கொயர் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்பு, அந்த டைமண்ட் ஷேப்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பு தான் எடுக்க போகிறோம். அதனால் அந்த சர்க்கிள் ஷேப்பை நம்ம சூஸ் பண்ணிப்போம். இதில் எப்படி சூஸ் பண்ணுறதுனா, அங்கே மேலே ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருவாங்க. அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஏரோ மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நிறைய சைஸ் இங்கே ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு நடுவில் கரெக்டாக நிறைய ஷேப்ஸ்லாம் இருக்கும். ஸ்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மின்னல் ஆர்ட் ஷேப்ஸ் நிறையா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஒன்ல சர்க்கிள் ஷேப் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இப்போ அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு அதை எங்கே செட் பண்ண போகிறோம்னா சென்டராக செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பாக்ஸ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அது அங்கே 4 பக்கம் நம்மளுக்கு மூலையில் ஒரு ஆப்ஷன் மாரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் பெருசாக வர மாரி இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் பெருசாக செட் பண்ணிட்டு நடுவில் தான் நம்ம கரெக்டாக செட் பண்ணுறோமான்னு உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பூத கண்ணாடி மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் நிறைய கோடு போட்ட மாரி இருக்கும். அது ஒன்றையும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேக்னெட் சிம்பிள் மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் எனபிள் பண்ணி விட்டுக்கணும். இப்படி எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி தெரியும். இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு அங்கே டாட் லைன் தெரியுது, ரெட் கலரில் நம்மளுக்கு தெரியும். நம்ம Pixellabல இருந்தோம்னா நம்மளுக்கு ப்ளூ கலரில் தெரியும். இது PICSART இருந்தால் ப்ளூ கலரில் இருக்கும். நம்மளுக்கு Pixellabல இருந்ததுனால ரெட் கலரில் இருக்குது. இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு என்ன கலர் செட் பண்ண போகிறோம்னா பிளாக் கலரில் செட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணணும், அதுமாரி நம்மளுக்கு அந்த ப்ளஸ் ஐக்கான தொட்டு இதுமாரி நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அவங்க கேட்பாங்க. அதில் நம்ம பிளாக் கலர் சூஸ் பண்ணிப்போம். இப்போ சூஸ் பண்ணிட்டு அங்கே ஓகேன்னு கொடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ மாரி அந்த 3D எஃபெக்ட் மாரி கொடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிளர் ரேஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கொஞ்சம் பவராக வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஸ்டாக்கை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம அந்த ஸ்டாக்கு நல்லா இது பண்ணோன்னே நம்மளுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் நிறையா தெரியுது. அதேமாரி நீங்கள் அந்த பிளர் ரேஷியோ வந்து கொஞ்சம் எவ்வளோ பாயிண்ட் வேணுமோ அவ்வளோ பாயிண்ட் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஸ்டாக்கையும் கொஞ்சம் அதே அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும். அதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணோன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே மேலே ஒரு டிக்கெட் அந்த மாரி இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, திருப்பி அந்த ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லாக் சிம்பிள் மாரி கொடுத்துருங்க. மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிட்டன் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நம்ம தப்பை எதனா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு. அதுமாரி நீங்கள் செட் பண்ணிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு லேயர் பாக்ஸ் மாரி இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டோன்னே அங்கே லாக் சிம்பிள் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டு நீங்கள் லாக் பண்ணிங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்த விட்டு அந்த இமேஜ் மூவ் ஆகுது எங்கேயும். அதனால் நீங்கள் கரெக்டாக அதை லாக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ஷேப்ஸ் இது வந்து ஒரு ரிப்பீட்டாக ஒரு 4 டைம் நம்ம பண்ணுவோம். அந்த ஷேப்ஸ் திருப்பி ஆட் பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே ஒரு லேயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர், அதுக்கப்புறம் மொத்தம் 4 லேயர் நம்ம ஆட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் அந்த ஷேப்ஸ் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணினே இருக்கணும். இதுமாரி நம்ம அந்த சர்க்கிள் ஷேப்ஸாகவே ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதே நம்ம ஒயிட் கலரில் சூஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலருக்கு லேயருக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிளுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குற மாரி தான் அந்த பிளாக் கலரு. இதுக்கு நடுவில் தான் நம்ம அந்த டெஸ்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வந்து அதை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக லைன் மாரி தெரிகிற மாரி அந்த பிளாக் கலர் லேயரை நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக அதை செட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு அந்த கோடு மாரி தெரியுது பார்த்தீங்களா, நம்மளுக்கு ரெட் கலரில் நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதேமாரி நீங்கள் டிக்கைக்கான கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம திருப்பி ரிப்பீட்டாக என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, திருப்பி அந்த ஷேப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதேமாரி நம்ம திருப்பியும் ஆட் பண்ணிவிட்டு இதில் பிளாக் கலர் லேயர், அதேமாரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன லேயர் ஆட் பண்ணுமோ பிளாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் பிளாக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஒயிட். அதுமாரி தான் நம்ம ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் பிளாக் கலரில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பிளாக் கலரை வந்து நான் அதேமாரி சர்க்கிளில் அந்த சர்க்கிள் ஷேப்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இதே வந்து வேறு டெக்னிக் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் கூட பண்ணி இதுமாரி
இதுமாரி நம்ம கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுமாரி கூட நம்ம பண்ணலாம். இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இது கிடச்சிருக்கும். இதுக்கு மேலே நம்ம அவுட்லைனில் மேலே ஒன்று கொடுத்துருப்போம். அதுக்கு நடுவில் இப்போ ஒரு அவுட்லைன் மாரி கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாரி அங்கே டெஸ்ட் அந்த ஒயிட் கலரை நம்ம பிளாங்காக விட்டுக்கிறோம் தெரியுமா, அந்த இடத்துல டெஸ்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நடு சென்டரில் இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் மாரி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன ஒரு ஒயிட் கலர் இமேஜ் எடுத்துக்கலாம். அதை நம்ம டூப்ளிகேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் மாரி ஒரு நம்ம எடிட் பண்ணுற மாரி ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னே இதில் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அது ரெண்டாக கிடச்சிரும். அதேமாரி நீங்கள் அது கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கலர் சேஞ்சில் போயிட்டு நம்மளுக்கு இப்போ அங்கே பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எனேபிள்னு கேட்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த கலர் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனேபிள் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலரில் தான் தேவை, அதனால் ஒயிட் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு அவுட்லைன் மாரி தான் செட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே ஒரு லேயர் அவுட்லைனு, கீழே ஒரு லேயரில் அவுட்லைன், அதுமாரி தான் செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக அதை செட் பண்ணிட்டு நடுவில் நம்ம ஃபோட்டோ, நடுவில் நீங்கள் நம்ம ஃபோட்டோ இல்லை உங்கள் ஃபேவரட் ஆக்டர் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அதுமாரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நீங்களே எடிட் பண்ணலாம். நம்ம எடிட் பண்ணி தரணும்லாம் இல்லை, அது சிறந்த முறையில் எடிட் பண்ணுறது தான் நம்ம வீடியோ போகிறோம். அதை பார்த்து நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் சூப்பராக எடிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டு அந்த பேரெல்லாம் எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம லாஸ்ட்டில் யார் ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேர் ஆட் பண்ணிப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே ஏன்னு கேபிட்டல் லெட்டரில் ஏல பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ளஸ்ன்னு தெரியும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு டெஸ்ட் மாரி கிடைக்கும். அதை நீங்கள் டபுள் டேப் பண்ணணும். Pixellab யூஸ் பண்ணாதவங்களாம் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அங்கே போய்ட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதுமாரி என்கிட்ட தமிழ் கீபோர்டு இருக்கிறதுனால நான் அதை டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் தமிழ் கீபோர்டு இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் கீபோர்டில் இன்ஸ்டால் பண்ணிங்க. இதுமாரி இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து நான் ஒரு ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பேக்ரவுண்டும் ஒயிட் கலரில் இருக்குது, அதனால் ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு அட்டகாசமான கலர் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் போல்டாக தெரியும். அதனால் நீங்கள் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போல்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் ப்ளூ கலரில் சூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி அந்த நடுவில் கொஞ்சம் நிறைய கலர்ஸ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக டிக்கெட் எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுமாரி உங்களுக்கு ஃபாண்ட் இதில் இன்ஸ்டால் பண்ண தெரியலனா அதுக்கு ஒரு அட்டகாசமான வீடியோ போட்டுக்கலாம். அந்த வீடியோ மேலே லிங்க்கில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். நிறையா ஸ்டைலிஷ் ஃபாண்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுள்லேருந்து அதெல்லாம் சொல்லி தந்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த ஃபாண்ட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டோடனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபாண்ட் கிடச்சிரும். இதை நம்ம கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு இந்த சர்க்கிள்குள்ளே எப்படி செட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் யோசனை இருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரௌன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நம்மளுக்கு அந்த ஏபியை வந்து இப்படி பிளெண்ட் பண்ண மாரி இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு இந்த கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதில் நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு அது வளையணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம அந்த டெஸ்ட்டை வளைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம சைஸ் எவ்வளோ பெருசாக வைக்கிறோமோ அவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட்டு கொஞ்சம் போல்டாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நம்ம என்ன அதில் சொல்கிறோமோ அது தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் டெஸ்ட்டு கொஞ்சம் போல்டாக செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு அந்த க்ரௌன் நான் சொன்னல அதுக்குள்ளே போயிருங்க. நம்மளுக்கு மாற்றி தொட்டுறோம், இது இல்லை, இதை நம்ம எனேபிள் பண்ணிப்போம். கரெக்டாக இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த இமேஜ் பெண்ட் ஆகிற மாரி இருக்கும், பெண்ட் ஆகிற மாரி இல்லை, கொஞ்சம் வளைஞ்ச மாரி இருக்கும். அது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் கரெக்டாக இதுமாரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தெரியணுமோ அதேமாரி நீங்கள் ஒரு வாட்டி சைஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த டெஸ்ட்டோட அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலிஷ் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாரி தான். அதனால் நீங்கள் வேறு எதனா ஃபாண்ட் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு போல்டாக தெரியும். இதுமாரி நீங்கள் இந்த ஃபாண்ட்டு கொஞ்சம் நான் பெருசாக இருக்கிறதுனால தான் இதை சூஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக நான் இது அளவுக்கு செட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. அந்த நிறைய வீடியோ நம்ம முன்னாடி வீடியோலாம் பேட்சஸ் எல்லாம் எப்படி எடிட் பண்ணி போட்டிருப்போம். அந்த பேட்சில் நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைஸை கொஞ்சம் எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு செட் பண்ணிக்க. ஒரு 91 அதுமாரி நீங்கள் 90 ரேஞ்சில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக அதுமாரி செட் பண்ணிங்க, கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதுமாரி செட் பண்ணிட்டோடனே மேலே ஒரு டிக்கெட் மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டோடனே இந்த இடத்துல நீங்கள் இமேஜை கரெக்டாக செட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே செட் பண்ணாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. கரெக்டாக மீடியமான ரோலை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மேக்னெட்டிக் பவரை யூஸ் பண்ணி அந்த மேக்னெட் பவரில் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேக்னெட் மாரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதுமாரி செட் பண்ணிட்டு அந்த சிம்பிள் எல்லாத்தையும் நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை இன்னொரு வாட்டி நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு என்ன போட போகிறோன்னா நம்ம என்ன ஊருன்னு அதெல்லாம் டைப் பண்ணி போடுவோம்ல, அதுமாரி போட்டுக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரின்னு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசிகர்னு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரின்னு நான் போட்டு சிம்பிளாக முடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த
வேர்ட்ஸ் வந்து ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக வராது. நம்ம இன்னும் ஒரு வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு பெண்ட் ஆகிறது உங்களுக்கு நிறையா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளெண்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் எதுவும் பண்ண முடியல. அதனால் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஒன்று ரசிகர்னு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கரெக்டாக செட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் பேர் மட்டும் தெரியணும்னா நீங்கள் கரெக்டாக இதுமாரி கூட செட் பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் வந்து நீங்கள் ஃபாண்ட்டை கூட சேஞ்ச் பண்ணி வேறு எதனா கூட செட் பண்ணிக்கலாம். இதில் ஏன்னா 5 லெட்டர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பிளெண்ட் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த டெஸ்ட்டை நீங்கள் வளைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அதனால் ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் எதுவும் மாற்ற முடியாது. பக்கத்தில் நீங்கள் எதனா ஒரு வேர்டை ஆட் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் திருப்பியும் அதை டபுள் டேப் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ரசிகர்னு என்ற ஆட் பண்ணிங்க. உங்கள் ஊர் போட்டு கூட நீங்கள் நிறைய பேர் காஞ்சிபுரம் மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம். இது புதுச்சேரின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நான் ரசிகர்னு ஆட் பண்ணிக்கிறேன், புதுச்சேரி ரசிகர்கள்னு. இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நம்ம கரெக்டாக எவ்வளோ அளவுக்கு வேணால் வளைச்சிக்கலாம். அதேமாரி நீங்கள் அந்த க்ரௌவில் போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எவ்வளோ பெருசு வேணால் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது மேலே பண்ணும்போது நம்மளுக்கு வெளிப்பக்கமாக இழுக்கிற மாரி வரும். இதில் நீங்கள் கீழே பார்க்கும்போது உள்பக்கமாக இழுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பிளெண்டு வரும். கரெக்டாக நீங்கள் இதுமாரி செட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல செட் பண்ணிங்க. இதுமாரி நம்ம செட் பண்ணிட்டோம் கரெக்டாக. இந்த இடத்துல செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம அந்த டைமண்ட் ஷேப்புக்குள்ளே போயிடுவோம். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த ஸ்டார் ஸ்டிக்கர் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் டெலிகிராம் சேனலில் தனியாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இதுமாரி இந்த ஸ்டார் ஸ்டிக்கர் மட்டும் எப்படியாச்சும் நீங்கள் அதை எப்படி போடுறீங்க அதை மட்டும் சொல்லுங்களான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டிக்கர்ஸ்லேயே அந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியான மெத்தடில். நம்மளுக்கு அதில் நெட்டு எதுவும் கேட்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக கொடுக்குற அந்த ஸ்டிக்கர்ஸில் நீங்கள் இதுமாதிரி ஸ்டார் இமேஜ் யூஸ் பண்ணிவிட்டு அதில் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன டெஸ்ட் கலர் ஆட் பண்ணமோ அதே டெஸ்ட் கலரில் நம்ம அந்த ஸ்டாருக்கும் ஆட் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டார் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சைஸை கொஞ்சம் சின்னதாக செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சைஸை கொஞ்சம் சின்னதாக செட் பண்ணுறதுனால தான் நம்ம அந்த ஸ்டார் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2 ஸ்டார் கூட செட் பண்ணிக்கலாம், இல்லை 3 ஸ்டார் அதுமாரி கூட செட் பண்ணலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்டார் செட் பண்ணுறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் சிம்பிளுக்கு எப்படி சைஸை குறைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போகிறோங்க. அந்த ரிலேட்டிவ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ஒன்று விருத்து அந்த பிரித்துன்னு கேட்டுருப்பாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸை நீங்கள் சின்னதாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கு உள்பக்கமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாகும். அதே வெளிப்பக்கமாக உங்களுக்கு அந்த ப்ரெஷ்ஷை ஏற்றிங்கன்னா உங்களுக்கு சைஸ் பெருசாகும். அது அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் பொசிஷனில் போய்ட்டு அந்த இடத்துல எந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இதுமாரி ஏரோ மார்க்கை வச்சு செட் பண்ணிக்கலாம். அதில் வந்து அந்த ரேஷியோ எவ்வளோ அளவுக்கு மூவ் ஆகணுமோ அதை நீங்கள் பாயிண்ட்டுக்கு ஒரு ஃபைலில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுமாரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அதை ஒரு நம்ம அந்த ஸ்டார் இமேஜை ஃபஸ்ட் ஆட் பண்ணது ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதேமாரி இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஆட் பண்ணியிருப்போம். அதை ரைட் சைடில் அப்படியே எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ அதேமாரி நான் ரைட் சைடில் எடுத்துன்னு வந்துட்டு அதே சைஸில் இருக்குதான்னு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக எடுத்துன்னு வந்துட்டு அந்த ஸ்டார் இமேஜுக்கு மேலே நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சைஸாக இருக்குதான்னு நம்ம கரெக்டாக செட் பண்ணிப்போம். இதுமாரி செட் பண்ணிட்டு அதேமாரி அந்த இடத்துல எடுத்துன்னு வந்துட்டு இது கீழே கொஞ்சம் இந்த சைடு ஒரு ஸ்டார் பெருசாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஸ்டார் சின்னதாகவும் தான் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக நம்ம ரைட் சைடில் அதேமாரி கொஞ்சம் கீழே இறக்குற மாரி செட் பண்ணிப்போம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த சைடில் கொஞ்சம் ஸ்டார் மேலே இருக்கிற மாரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி கீழே செட் பண்ணினா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாரையும் கொஞ்சம் கீழே இறக்குற மாரி நீங்கள் செட் பண்ணிங்க. கரெக்டாக நடு சென்டரில் இருக்கிற மாரி. ஏன்னா இதில் 2-3 ஸ்டார் ஆட் பண்ண முடியல. இதேமாரி நீங்கள் 2வது ஸ்டார் ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டாரை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கொஞ்சம் சின்னதாக செட் பண்ணி அதுமாரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுமாரி தான் நம்ம ஃபோட்டோ இம்போர்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கிறேன். மறக்காம எல்லாம் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி ஈஸியான முறையில் எடிட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவை நம்ம எடுத்தோடனே கிராப் பண்ணுற மாரி ஒரு ஆப்ஷன் காக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் சர்க்கிள் ஆப்ஷன் மாரி போட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எவ்வளோ அளவுக்கு கரெக்டாக சர்க்கிளாக செட் பண்ணுறீங்களோ அதில் தான் விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த சர்க்கிள். அதனால் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா மட்டுமே கீழே ஒரு டிக்கைக்கான இருக்கும். நம்மளுக்கு மேலே தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாரி இருக்கும். அந்த டிக்கைக்கான கரெக்டாக நீங்கள் டிக்கைக்கான கொடுத்துருங்க. கொடுத்துட்டோடனே நம்மளுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அந்த இமேஜ் கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த சர்க்கிள் இமேஜ் அந்த ஃபோட்டோக்குள்ளே நம்மளுக்கு ஆட் பண்ண லோகோக்குள்ளே கரெக்டாக செட் ஆகணும். அதனால் நீங்கள் அந்த சர்க்கிள் இமேஜை கரெக்டாக செட் பண்ணிங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிக்கைக்கான கொடுத்துருப்போம். கொடுத்துட்டோன்னே நம்மளுக்கு அந்த இமேஜ் கரெக்டாக வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு அவுட்லைன் மாரி கிடைக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரு அதில் தான் ஃபினிஷிங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணால் நீங்கள் அதுமாரி செட் பண்ணிக்கலாம். இதே வந்து அந்த அவுட்லைனு கொஞ்சம் மெலிசாக தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக இமேஜை செட் பண்ணிங்க. அந்த நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண இமேஜை கொஞ்சம் பெருசாக செட் பண்ணிவிட்டு அவுட்லைன் மாரி தெரியுதா நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணணும்னா அது கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த இமேஜ் டல்லாக இருந்ததுன்னா இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அதுக்கப்புறம் பிரைட்னஸ்னு இருக்கும். நீங்கள் அதில் பாயிண்ட் ப்ளஸ் கூட கொடுத்து எவ்வளோ வேணால் நீங்கள் பிரைட்னஸ் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சர் ஆப்லேயும் நம்ம எடிட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் ஆப்பில் வந்து நம்ம அந்த ஒரு சன்செட் இமேஜும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நம்ம வாட்டர் மார்க் எதனா ஆட் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அந்த தளபதி விஜய் மக்கள் இருக்குதுல்ல, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷேடோ மாரி ஒரு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். அந்த ஷேடோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3Dயாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ஷேடோ கொடுத்துங்க. அதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது தெரிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகவே இருக்குது. அதனால் நீங்கள் அந்த பிளர் ரேஷியோ வந்து 0 செட் பண்ணி வச்சுருங்க. 0 செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ கூட சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக் கலரில் இருந்தாலே அதே நல்லா தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிளாக் கலர்லேயே சூஸ் பண்ணுங்கள். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எல்லோ சூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எல்லோ சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அவுட்லைன் மாரி தான் நம்மளுக்கு தெரியும், டபுள் கலர் மாரி தெரியும். அதே நீங்கள் பிளாக் கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேடோ மாரியே கிடைக்கும். நீங்கள் அவுட்லைன் கூட நீங்கள் எல்லோ கொடுத்துங்க. அந்த ஷேடோ வந்து நீங்கள் பிளாக் கலரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3D மாரி கொஞ்சம் கன்வெர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு கீழே வந்து அப்செட் எக்ஸ்ன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்செட் ஒய்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது 7 and 3 இருக்கும். அது உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிச்சிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் தான் மூவ் பண்ணுற மாரி உங்களுக்கு 3Dயாக கொஞ்சம் கன்வெர்ட் ஆகும்னா மேலே நீங்கள் லெஃப்ட் சைடில் செட் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரைட் சைடில் பார்த்த மாரி இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும், கீழே ரைட் சைடில் இருக்கணும். அதுமாரி செட் பண்ணால் தான் உங்களுக்கு 3Dயாக கொஞ்சம் கன்வெர்ட் ஆகும். இதுமாரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிச்சுட்டு அதில் ஷேடோ எவ்வளோ வேணுமோ அதேமாரி நீங்கள் அந்த புதுச்சேரி ரசிகர்னுக்கு பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் அதேமாரி எடிட் பண்ணி வச்சுங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் மாரி ஒரு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அதில் ஸ்டாக்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிவிட்டு அதில் எல்லோ கலர் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுங்க. எல்லோ கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ அந்த ஸ்டாக் வித்து வேணும்னா அந்த அவுட்லைனும் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பெருசாக வேணும்னு கேட்குறாங்க. அதில் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் கொஞ்சம் பெருசாக தெரியும். இதுமாரி நீங்கள் உங்கள் சேனலோட லோகோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதேமாரி உங்கள் நடுவில் உங்கள் டிசைனை போட்டு நீங்கள் மேலே உங்கள் சேனல் நேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் எடிட்டிங் சேனல் அதுமாரி கூட போட்டுக்கலாம். இதுமாரி நம்ம பண்ணுறதுனால நம்ம சேனலோட லோகோ கூட அதுமாரி செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் அதேமாரி ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணும்போது அதில் நீங்கள் வந்து அங்கே லேயர் பாக்ஸ் மாரி இருக்குது பார்த்தீங்களா, கீழே அந்த லாஸ்ட் 4th ஒன்னில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை PNG ஃபார்மெட்டில் நம்ம எப்படி எடுக்கணும்னா இங்கே டிரான்ஸ்ஃபர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது PNG ஃபார்மெட்டில் இருக்கும். நீங்கள் இதில் பேனரில் ஆட் பண்ணலாம். இதில் இல்லைனா PNGயாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் எதில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் எ இமேஜ்னு கொடுக்கும். அதில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். கரெக்டாக அங்கே போய்ட்டு நீங்கள் சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்கள் கேலரியில் கரெக்டாக சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு லோகோ எடிட் பண்ணுறது எப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எதனா கற்றுக்கினீங்கன்னா மறக்காமலாம் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் எல்லாம் ஷேர் பண்ணிங்க. ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே பெல் பட்டன் தொட்டு ஆல் நோட்டி செட் பண்ணிச்சிங்க. அப்போ தான் நம்ம எப்போலாம் வீடியோ போகிறோமோ அப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமலாம் ஃபாலோ பண்ணிங்க. யாரா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ்